ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா வந்து ஆஹ், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துரும் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் வந்து இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா லா ஆஃப் பிலீஃப். நீங்கள் என்ன தாட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ, அந்த தாட்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இருக்கோ, அதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். தட்ஸ் த லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் மெயினாக வந்து நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம்ன்றது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் ஒரு ஃபியராக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு கோவமாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஆன்ஷியஸாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு நிறைய எமோஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சீக்கிரமாக கிடைக்கும், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி அந்த ஸ்டேட்டை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது எல்லாமே கரெக்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம். நான் எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அட்ராக்ட் பண்ணுறது, நான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு நிலம் இருக்குது, நீங்கள் பயிர் வைக்கணுன்னா அந்த நிலத்தை நீங்கள் வந்து சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஒரு விதையே போடுவீங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸ் வந்து, நம்மளுடைய எண்ணங்கள் வந்து, நான் வந்து பாசிட்டிவாக இருக்க போகிறேன், நான் வந்து ஒரு ஜிம்முக்கு போக போகிறேன், நான் வந்து ஒரு டயட்டாக ஐ மீன் நான் வந்து ஒரு டயட் இருக்க போகிறேன், நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், நான் வந்து எல்லாமே நான் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்க போகிறேன், நான் வந்து எனக்கு வேணுன்றதை நான் வந்து கேட்க போகிறேன், நான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்க போகிறேன், நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்துருமா? அந்த மண்ணை வந்து நீங்கள் சரி செய்யணும். மண்ணுன்றது வந்து நம்மளுடைய மனசில் ஏகப்பட்ட குப்பைகளை வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 60,000 தாட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வருது. நீங்கள் நினைக்கிற பாசிட்டிவ் தாட்ஸுமே அந்த 60,000 எண்ணத்தோட அப்படியே ஓடி போயிடும். அப்போது நம்மளுக்கு வேணுன்ற எண்ணத்தை நம்ம வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த மனசை வந்து அந்த அந்த சர்ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விதை போட்டாலும் நம்ம அதுக்கு தான் வந்து அந்த எக்ஸாம்பிள் சொன்னது. நீங்கள் அந்த செடியை வந்து நம்ம விதை போட போகிறோம் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து பதப்படுத்தணும். அது மாதிரி தான் நம்மளுடைய மனசை வந்து அதுக்காக நம்ம வந்து தயார் பண்ணணும். அதுக்கு தான் அந்த மெடிடேஷன், அதுக்கப்புறம் அந்த விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய மனசு அமைதியாக இருக்கும்போது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்ம எது சொன்னாலுமே அது ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம விதை போடுற மாதிரி, நம்ம பாசிட்டிவாக நம்மளுடைய விதை போட்டோம் அப்படின்னா நம்ம அதை மட்டும்தான் வந்து அறுவடை பண்ணுவோம். அதுதான் நான் எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருந்தேன். சரி, ஓகே. நான் எப்படி அதை நம்புறது அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்பா வந்து இது வந்து யானை, இது வந்து மாடு, இது வந்து செடி கொடி, இது செடி, இது முடி, இது அது, அந்த மாதிரி எது சொன்னாலும் உங்கள் மைண்ட் வந்து ஒரு கேள்வியே கேட்காது சின்ன வயசில். ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அது அப்பா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நம்பியிருப்பீங்க. நம்பினால அது உங்கள் ஆழ் மனசில் மொத்தமாக போயிட்டு இறங்கிட்டுருக்கும். இப்போ கேட்டாலுமே உங்கள் சின்ன வயசில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு லைக் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இது எனக்கு மறக்கவே மறக்காது. நான் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ரன்னிங் போயிருக்கேன். அதில் வந்து ஒரு 3rd ப்ரைஸு அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. சின்ன வயசில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி உங்கள் மனசில் இறங்கியிருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கும். எதுவுமே வந்து ஆராய்ச்சியே பண்ணாது. அது எப்படி, இது எப்படி, அது வராது, இது வராது, அப்படிலாம் கிடையாது அப்படின்றது வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல், ஓகே அப்படிதான் போல இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணுற மனசில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக
அது வந்து ஈஸியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போச்சு அப்படின்னா அது வந்து 95% வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நம்ம வந்து ஒர்க் ஆகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ரூட்லேயே தான் ஆட்டோமேட்டிக்காக போவீங்க. நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நீங்கள் ஓட்டிகிட்டு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுடைய தாட்ஸ் வந்து வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டே போவீங்க. அந்த மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நம்ம வந்து டே ஃபுல்லாமே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஆட்டோ பைலட் மோடில் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்ம வந்து ஆட்டோ பைலட் மோடில் ரன் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாக அப்படி போய்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா ஓகே இப்போது இது எல்லாமே ஓகே. நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் முழுசாக நம்பணும், பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணுற எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். எப்படி நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபாயில் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கிடச்சிடாது. அதை நான் வந்து நம்பணும். ஓகே இல்லை 25 லட்ச ரூபா காரு வாங்கிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா இல்லை, வாங்கிடலாம் அவ்வளோதானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து என்ன பார்க்கும் அப்படின்னா உங்கள் மனசுக்கு வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து இது கரெக்டு இது தப்பு அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. அது வந்து ஒரு குழந்தை மாதிரி, நான் சொன்ன மாதிரி தான், ஒரு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி தான். நீங்கள் எது சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் நல்லது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், நீங்கள் கெட்டது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அது ஏன்னா அதுக்கு வந்து இது கரெக்டு இது தப்புலாம் வந்து ஆராயெல்லாம் தெரியாது. ஏன்னா அது பண்ணுற வேலையை வந்து கான்ஷியஸோட வேலை தான். இது கரெக்டா இது தப்பா அப்படின்னு யோசித்து கொடுக்குறது எல்லாமே வந்து கான்ஷியஸ் மெமரி சொல்லுவோம். இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மெமரி, அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இது கரெக்டு இது தப்பு, இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா, ஐயோ இது கேட்குறாரு இது தப்பாச்சு நம்ம இது கொடுக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. நீங்கள் கேட்குறீங்களோ அதை கொடுக்குறது மட்டும்தான் அதோட வேலை. ஸோ நம்ம கேட்குறது நல்லதாக கேட்டு அதை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ரிலேட்டடான ஒரு சூழலை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கும். நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூழலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும், நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அது எல்லா சூழலையும் கொடுத்து அது வந்து உங்களுக்கு கொடுக்குறது மட்டும்தான் அதோட வேலை. ஆனால் நீங்கள் அதை வாங்குகிற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, நீங்கள் அந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், அப்படியே எனர்ஜி ஃப்ளோலேயே வந்து இருப்பீங்க. இதே வந்து ஒரு கோபமாக இல்லை ஒரு பயமாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ வைப்ரேஷன்லாம் வந்து எல்லாமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தப்பு இல்லை, நீங்கள் கேளுங்க. அது வந்து நம்பணும். இது எப்படி நான் நம்ப மாட்டேனே அப்படி, அது எப்படி எனக்கு 25 லட்ச ரூபாயில் எனக்கு வந்து கார் வந்துடும், அது எப்படி நான் நம்புறது, இது வந்து முட்டாள் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களே முதல்ல அது நம்ப மாட்டீங்க. அப்போ யூனிவர்ஸ் எப்படி நம்பி உங்ககிட்ட கொடுக்கும்? ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து இதுக்கு சரி தப்புன்னு தெரியாது. அப்போ நம்ம அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணி அப்படிலாம் இல்லைப்பா இது வந்து நம்மளால் முடியும், அதை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு கூல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வேணுன்றதை நம்ம கேட்கும்போது நம்மளுடைய மனநிலைமையும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அது ஏன் அது எப்படி அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஏன் எப்படி நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பதில் நான் நினச்சிருக்கேன் நடக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நம்ம சொல்லியிருக்கோம்ல, நான் ஒன்று நினச்சிருக்கேன் அது நடந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். நான் ஒன்று நினச்சிருக்கேன் அது நடந்துடும், ஓகே பார்ப்போம், நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹேப்பன் ஆகிறதுக்கு என்ன சான்சஸோ அது எல்லாமே வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. அது இல்லாமல் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸில் நான் அது சும்மாலாம் சொல்லலை, இந்த புக்ஸை படித்து தான் நான் வந்து சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸில் நன்றி உணர்வு வந்து மெயினாக சொல்கிறாங்க. உணர்வுகளே வந்து நிறைய டைப் இருக்குது. ஜாய், பீஸ், அப்புறம் ஆங்கர், ஃபியர் அப்படின்னு நிறைய டைப் இருக்குது. ஒவ்வொரு